காலத்தின் 5ஆம் ஞாயிறு மற்றும் எம் பங்கு மக்களின் 3ஆம் திருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் மூச்சோடு மூச்சாக இணைந்திருக்க வேண்டிய ஒன்று. வெற்றியுள்ள வாழ்வின் ரகசியம் நம் கீழ்ப்படிதல் தான் உள்ளது. கீழ்ப்படிதல் என்பது ஏதேன் தோட்டத்தில் முதலில் கேள்விக்குறியானது. நமது ஆதி பெற்றோர் எப்போது இறைவனின் வார்த்தையை மீறி தமது சுய விருப்பத்திற்கு இணங்கினார்களோ அன்றுதான் மனித குலத்திற்குள் கீழ்ப்படியாமை என்ற பாவம் நுழைந்து கொண்டது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் கீழ்ப்படிதல், அதிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு சோதனையாகவே இருந்து வருகிறது. ஆனாலும் இறைவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து காலத்திற்கு காலம் பல வழிகளில் வெளிப்படுத்தி வந்தார். இயேசு உலகில் வாழ்ந்தபோது கடவுளின் சித்தப்படி சிலுவை மரணத்திற்கு தம்மையே ஒப்புக் கொடுத்தவராக கீழ்ப்படிதலுக்கு மாதிரியை நம் முன்னே வைத்து போனார். இயேசுவின் தந்தை சூசேப்பரும் இறைவனின் திட்டத்திற்கு தம்மை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிதலின் முன்மாதிரியை நமக்கு கற்றுத்தந்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இறைவனுக்கு கீழ்ப்படிதலை இது குறிக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் தனது அனைத்து நிலைகளிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நம்முடைய கீழ்ப்படிதல் எத்தகையது? இறைவனுடைய வார்த்தைக்கும் பிறர்க்கும் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதலின் முன்மாதிரியை பின்பற்றி வாழ்கிறோமா? சிந்திப்போம். மேலும் இன்றைய திருப்பலி கூறும் ஒரே கருத்து அன்பு ஒன்றுதான். எங்கு அன்பு அதிகம் இருக்கிறதோ அங்கு நிச்சயமாக கீழ்ப்படிதல் பிறக்கும். கீழ்ப்படிதலின் மாதிரிகளாய் அன்பு நிறைந்த இறை சமூகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதியோடு திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்தியேசுவில் அன்புள்ளவர்களே, நம்முடைய பாதுகாவலர் நேச தந்தை சூசேப்பருடைய 3ஆம் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய 3ஆம் திருவிழாவை சிறப்பிப்பவர்கள் திருப்பயணமாக வந்து நம்முடைய கரிசுத்த புதூர் இறை மக்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறப்பாக நம்முடைய கரிசுத்த புதூர் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். அவர்களது குடும்பங்களில் சூசேப்பருடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும். நல்ல உடலுள்ள சுகத்தோடு அவர்கள் செய்கின்ற தொழில், வேலை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம் சூசேப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். என்னென்ன தேவைகளோடு சூசேப்பரை தேடி வந்திருக்கிறார்களோ அத்துணை தேவைகளையும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். எனவே சிறப்பாக நம் கரிசுத்த புதூர் இறை மக்களுக்காக இந்த வழியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். No!
இல்லாதவே இறையாட்சிக்கு நாம் உட்பட முடியும் என்று அறிவுரை வழங்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 முதல் 27. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்கள் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையை நிலைத்திருக்கும்படி அவர்கள் ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பிம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
வாசக முன்னுரை. இன்று இரண்டாம் வாசகத்தில் புனித யோவான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் பற்றி கூறுகிறார். நாம் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கும் கடவுளின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாவு, துயரம், அழுகை இல்லாத புது வாழ்வை வழங்க கடவுள் வல்லவராய் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சரி, எனக்கு தெரியல யாருன்ட்டு. தெரியல, ரொம்ப சந்தோஷம்.
அன்புக்குரியவர்களே, கரைச்சூத்துப்புதூர் திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவுக்கும் தந்தை அவர்கள் அழைத்திருந்தார்கள். எங்களுக்கு ஜூபிலி விழா நடந்து கொண்டிருந்ததால் அந்த திருவிழாவில் பங்கேற்க முடியவில்லை. ரோஸ்மன் நகருக்காவது சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சரி என்று சொன்னேன். இங்க வந்து பார்த்தா 2 ஊர்களும் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே இடத்துல 2 ஊர் மக்களையும் பார்த்தது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அங்கு வர முடியாவிட்டாலும் இந்த இடத்தில் அவர்களை பார்க்க முடிந்ததும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அன்புக்குள்ளே இன்று பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன தலைப்பு? சொல்லுங்க எல்லாரும். கீழ்ப்படிதலின் முன்மாதிரி. யாரு? புனித சூசையப்பர். கீழ்ப்படிதலின் முன்மாதிரி புனித சூசையப்பர் அப்படிங்கிற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒன்றுதான். ஒருவருக்கு கீழ் நாம் இருக்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அது அரசு துறை சார்பான காரியங்களாக இருந்தாலும் சரி, பங்கு சார்பான காரியங்களாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்றாலும் சரி, கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் பிடிக்காது. சொல்லு பேச்சு கேட்கறது, அவங்க சொல்றத நாம் கேட்கணுமா அப்படிங்கிறது நமக்கு பிடிப்பது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் ஒன்று நம்முடைய சுயநலமாக இருக்கின்றது. பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய சுயநலமாக இருக்கின்றது. முதல் காரணம் நம்முடைய சுயநலம் தான். கீழ்ப்படிய மறுக்கின்றோம் அப்படின்னா நம்முடைய சுயநலம் ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது காரணம் நம்முடைய தற்பெருமை அல்லது ஆணவம். நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நீ சொல்றதுக்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படிங்கிற ஒரு ஆணவ உணர்வும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்படி இந்த 2 காரணங்களும் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல காரணங்கள் சொல்லலாம். கீழ்ப்படிய மறுத்தல் அப்படிங்கிறதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த 2 காரணங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன. தொடக்கத்தில் கடவுள் உலகை படைத்தார். இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருந்தது என்று கண்டார். எப்போ மனிதன் கீழ்ப்படிய மறுத்தானோ, கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தானோ, அந்த நேரத்தில் இருந்துதான் உலகில் சாவு வந்தது, அழிவு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். எனவே கீழ்ப்படிய மறுத்தல் தான் உலகில் நடந்த இந்த மனுக்குலம் செய்த முதல் தவறாக, முதல் பாவமாக இருக்கின்றது. அதனால்தான் கீழ்ப்படிவோருக்கு ஆசிரும் கீழ்ப்படியாதோருக்கு சாபமும் என்று இணைச்சட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்படிவோருக்கு ஆசிரும் கீழ்ப்படியாதோருக்கு சாபமும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மறைவுரையில் நமது சாபங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டாம், ஆசீர்வாதங்களை மட்டும் நாம் சிந்திப்போம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன? நாம் கீழ்ப்படியும் போது, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, பெரியோருக்கு மற்ற சிறியவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, பங்கை வழிநடத்துகின்ற பங்கு தந்தை அல்லது பொறுப்பாளர்கள் ஆகியோர்களுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படியும் போது, அரசு சார்பான கீழ்ப்படிதல், இப்படி பல கீழ்ப்படிதல் இருக்கின்றன. இவற்றில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, இவை எல்லாவற்றிற்கும் முக்கியமாக கடவுளுக்கு கீழ்ப்படிதல். இவை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த மறைவுரை வழியாக நாம் சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் நூல், பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8-9 இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் ஆசி இதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை நம்ம வாசிப்போமே. நிறைய பேர் பைபிள் வச்சிருக்கீங்க, உண்மையிலே வாழ்த்துக்கள். நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். வாசிக்க யாராவது? பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8-9 இறை வார்த்தைகள். சாவை ஏற்கும் அளவுக்கு சொல்லுங்க. கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். யாரு? இயேசு கிறிஸ்து தாழ்த்தி கொண்டார். பாருங்க அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே இவனுக்கு கீழ்ப்படியுமா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுமா, இவனுக்கு கீழ்ப்படியுமா அப்படிலாம் நினைக்கின்றோம். ஆனா கடவுள் இந்த உலகத்தில் மனு உரு எடுத்து வருகின்றார். கடவுளே இந்த இடத்தில் இறங்கி வருகின்றார். அவர் கீழ்ப்படுகின்றார். அவருக்கு தான் எல்லாமே சொந்தம். இந்த உலகம் முழுக்க அவருக்கு தான் சொந்தம். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? தன்னையே கீழ்ப்படிதலுக்கு உள்ளாக்குகின்றார். அதுவும் எப்படி? சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும்
சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படுகின்றார். அதனால என்ன ஆகின்றது? தொடர்ந்து வாசிங்க. எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புகளே, இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். யாரெல்லாம் கீழ்ப்படுகின்றோமோ, அதாவது இவர்கள் எனக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு நான் கீழ்ப்படுகின்றேன் என்று நாம் சொல்லும் போது கிடைக்கின்ற முதல் ஆசீர்வாதம் இதுதான். அவர்கள் தவறான காரியங்களுக்கு கூட நம்மை வழி நடத்தலாம், ஆனால் நாம் கீழ்ப்படிதல் கொடுக்கும் போது கடவுள் நம்மை அந்த இடத்தில் உயர்த்துவார். எனவே உயர்த்தப்படுதல், கீழ்ப்படிவோர் நிச்சயமாக உயர்த்தப்படுவர் அப்படிங்கிறது தான் கடவுள் கொடுக்கின்ற முதல் செய்தியாக இருக்கின்றது, முதல் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. கீழ்ப்படிதலின் முதல் ஆசீர் நாம் உயர்த்தப்படுவோம் அப்படிங்கிறது தான். கீழ்ப்படுகின்ற எல்லாருமே உயர்த்தப்படுவார்கள். கடவுள் கீழ்ப்படிந்தார். கடவுள் சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிறதா இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருகின்றது. இது முதல் காரியம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நாம் இணைச்சட்ட நூல் 4ஆம் அதிகாரம் 30, 31 அந்த இறைவார்த்தைகளில் பார்க்கின்றோம். அதில் கீழ்ப்படியாதவர்களுக்கான சாபம், கீழ்ப்படியவர்களுக்கான ஆசீர் சொல்லப்பட்டுள்ளது. அதில் கீழ்ப்படிவோருக்கான ஆசீராக இணைச்சட்ட நூல் 4ஆம் அதிகாரம் 30, 31 கீழ்ப்படிந்தால் கடவுள் கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அவர் கைவிட மாட்டார், கீழ்ப்படிவோரை கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. யாரெல்லாம் கீழ்ப்படுகின்றமோ நிச்சயமாக கைவிடப்பட மாட்டோம். நோவா இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நோவா, கடவுள் சொன்னார் நீ இப்படிலாம் பேழையை செய் அப்படின்னு சொல்லும் போது அவர் கீழ்ப்படிந்தார். அதனால் அவர் கைவிடப்படவில்லை. யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கைவிடப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எனவே இரண்டாவது ஆசீர், கீழ்ப்படிதலில் இருந்து வருகின்ற ஆசீர், நாம் கைவிடப்பட மாட்டோம், அழிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான். மூன்றாவது, அன்புக்குரிய நம்முடைய சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். யார் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களின் சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். 10 கட்டளைகள்ல ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய கட்டளை. அது எது சொல்லுவாங்க? வாக்குறுதிகளை உள்ளடக்கிய கட்டளை. அது எது? 10 கட்டளைகளில், சரி 10 கட்டளைகள்ல எத்தனை கட்டளை இருக்கு? 10 இருக்கு. அதுல ஒரு கட்டளை ஆசீர்வாதங்கள் மற்றும் வாக்குறுதிகளை உள்ளடக்கிய கட்டளை. அதை எதை சொல்லலாம்? எந்த கட்டளை? மறந்தீங்களா? வாக்குறுதிகளை உள்ளடக்கிய கட்டளை அல்லது ஆசீர்வாதத்தை உள்ளடக்கிய கட்டளை அப்படின்னு சொன்னா 10 கட்டளையில ஒரு கட்டளை. அப்படியா? அதானா? எபேசியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடியுள்ள இந்த இறை வார்த்தைகளை வாசித்தால் தெளிவாக தெரியும். எபேசியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடியுள்ள இந்த இறை வார்த்தைகள். கொஞ்சம் தொடங்குங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவரின் தொடர்ந்து வாசிங்க. தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதிகளை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இந்த 10 கட்டளைகள் ஒவ்வொரு கட்டளையாக வாசிக்கும் போது விடுதலை பயணத்திலும் அந்த கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இணைச்சட்ட நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளைகள் எல்லாம் வாசிக்கும் போது அப்படியே இருக்கும். உனக்கு உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே ஒரு கட்டளை அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கட்டளை நீ கடைபிடித்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்காது. ஆனா இந்த கட்டளையை சொல்லும் போது மட்டும், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட அப்படிங்கிற கட்டளையை சொல்லும் போது மட்டும் அப்படி தொடங்கும். உன் வாழ்நாட்கள் நீ கடவுள் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று அந்த இறை வார்த்தையில் வரும். கடவுள் உனக்கு அளிக்கும் நாட்டில் உனக்கு ஒரு நிலை, இந்த ஒரு உலகத்தில் ஒரு நிலையான வீடு, நிலம், சொத்து சுகங்கள் வேண்டும் அப்படின்னா, உன் வாழ்நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் உன் தந்தையும் தாயையும் மதித்து நட அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த கட்டளையை கொடுப்பார். எல்லா கட்டளையும் இதை செய்யாத, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, அப்படி ஒரு செய்யாதே செய் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த கட்டளை மட்டும்
இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு வேணும்னா நீ உன் பெற்றோரை மதித்து நட அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதனால் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குடும்பம் பெற்றோரை கண்டுக்காம அவங்களுக்கு கீழ்ப்படியாம நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய சந்ததி அதுக்கு மோசமாக போய்விடும். நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், கடவுளின் பார்வையில் ஆசீர்வாதம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கீழ்ப்படிதல், நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும், பெற்றோர்களை மதித்திருக்க வேண்டும், பெற்றோர்களை பேணி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாமும் நம்முடைய சந்ததியும் நன்றாக இருக்க முடியும். அந்த கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதி நமக்கு நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய சந்ததியினரும் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. இது மூன்றாவது ஆசீர்வாதம், கீழ்ப்படிதலுக்கான மூன்றாவது ஆசீர்வாதமாக இது இருக்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அது அப்பொழுது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. கடவுளுக்கு பணிந்திருக்கும் போது, கீழ்ப்படியும் போது பிசாசு அழகை நம்மை விட்டு ஓடி போகும். இது 4வது ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிறது. கீழ்ப்படிவோரை அழகை எதிர்த்து நிற்கார், அழகை அவர்களிடமிருந்து ஓடி போகும், பிசாசு அவர்களிடமிருந்து ஓடி போகும். யாரெல்லாம் தற்பெருமையோடு நான் என்ன கேட்கறது, நீ என்ன சொல்றது என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடம் பிசாசு நிச்சயமாக வேலை செய்வார். அவர்களிடம் மட்டுமல்ல, அவர்களின் குடும்பத்தினரிடமும் அந்த காரியங்கள், அவனுடைய காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதற்கு மாறாக கீழ்ப்படிதலுக்கு உட்படுத்தும் போது அங்கு அழகை அவரிடமிருந்து ஓடி போகின்றது. அவர் இருக்கின்ற இடத்திலிருந்தும் அழகை என்பது ஓடி போகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகின்றது. தோபித்து இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தோபித்து கடவுளுக்கு கீழ்ப்படித்து வாழ்ந்தார், கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தார். அதனால் அவருடைய மகனுக்கு பெண் பார்க்கும் போது அந்த பெண்ணிடம் இருந்த அந்த பேய் என்னது ஓட்டப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலோடு நாம் நடக்கும் போது அழகை நம்மிடமிருந்து விரட்டப்படுகின்றார். எனவே அழகையிடமிருந்து நான் தப்பித்து வாழ வேண்டும் அப்படின்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். கீழ்ப்படிதல் அந்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வருகின்றது. அன்புகளிலே, அது மட்டுமல்ல, எல்லா விதமான நன்மைகளையும் கீழ்ப்படிதல் நமக்கு கொண்டு வருகிறது. 5வதாக அது பல நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. எடுத்துக்காட்டாக பேதுருவை சொல்லலாம். பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடித்து விட்டு ஒன்றும் கிடைக்காமல் வந்து நிற்பார். அப்போ இயேசு கேட்பார், கொஞ்சம் மீன் ஒன்றும் படவில்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? வலப்பக்கம் வலையை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பேதுரு ஒரு மீனவர், இயேசு சமையல்காரரா, போதகரா? இவருடைய மகன் அல்லவா தச்சர், இல்லையா? தச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர். பேதுரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த நேரத்துல பேதுருவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், இவர் தச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் சொல்றாரு இங்க வலையை போடுங்கன்னு சொல்றாரு, இவர் சொல்றதை கேட்டா நமக்கு மீன் கிடைக்குமா? நம்ம இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோமே, இது அந்த கடல்லையே ஊறி வளர்ந்தவங்க நாங்க, ஆனா இப்படி ஒரு தச்சர் சொல்றாரே அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனால் பேதுரு, சரி நீங்க சொல்றீங்க இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் செய்கிறேன் என்று சொல்லி வலையை போடுகின்றார். மீன்கள் மிகுதியாக கிடைத்தன, படகுகள் நிறைய பெற்றார்கள் அப்படின்னு இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததற்கு காரணம் கீழ்ப்படிதல் தான். வேற எதுவுமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை. அந்த வலையிலையும் ஒண்ணு கிடையாது, கடலும் அந்த அதிசயத்தை செய்யவில்லை. கீழ்ப்படிதல் தான் அந்த இடத்தில் அதிசயத்தை செய்தது. கீழ்ப்படிதல் தான் அந்த மீன்களை அதிகமாக கொடுத்தது. கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படித்ததனால தான் அந்த ஆசீர்வாதம் அங்கு நடந்தது அன்புக்குரியவர்களே. அதே போல கானாவு திருமணத்தில் பார்க்கிறோம். அன்னை மரியா சொல்வார், அந்த பணியாளர்களை பார்த்து சொல்வார், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த பணியாளர்கள் இயேசுவிடம் போய் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அங்க அவங்க கீழ்ப்படுகிறாங்க, இயேசு சொல்றதை செய்வோம். இயேசு தண்ணி நிரப்புங்க அப்படிங்கிறார், அதுவும் அவங்களுக்கு
வித்தியாசமாக இருக்கலாம். என்ன இது தண்ணி நிரப்ப சொல்றாரு, சரி செய்வோம், கீழ்ப்படுகிறாங்க. அடுத்து மூன்றாவதாக இதை கொண்டு நீங்க எல்லாத்துக்கும் பரிமாறுங்கள் என்று சொல்கிறார், அதையும் செய்கின்றார்கள். அப்போ அந்த பணியாளர்களின் கீழ்ப்படிதல் அந்த இடத்துல அங்கு அதிசயத்தை கொண்டு வருகின்றது. அன்புகளே, கீழ்ப்படியும் போது கடவுளின் வார்த்தைக்கு, கடவுள் இதை சொல்லியிருக்கின்றார், அதனால் நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம கீழ்ப்படியும் போது அது பல அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றது. அதற்கு மாற்றாக நாம் கீழ்ப்படிய மறுக்கும் போது அது நம்முடைய ஆணவத்தையும் நம்முடைய சுயநலத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அது நமக்கு எப்பவுமே அழிவை தான் கொண்டு வரும். தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளோடு அதுக்கு மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்வோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர் அதே போல ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவியர் கீழ்ப்படிய வேண்டும். பங்கு தந்தைக்கு பங்கு மக்கள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். திருச்சபை தலைவர்களுக்கு திருச்சபையின் உறுப்பினர்கள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிதல் என்பது அந்த இடத்தில் தேவைப்படுகின்றது. கீழ்ப்படிதல் இருக்கும் போதுதான் எல்லாமே ஒழுங்காக செய்யும். மாற்றாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் அங்கு பிளவுகளும் பிரச்சனைகளும் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும், தீர்க்கவே படாது. அது சாபம். தீர்க்கப்படாமல் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது என்றால் அது சாபமாக வந்துவிடும், சாபமாகவே இருக்கும். சாபத்தில் இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அதற்கு மாற்றாக கீழ்ப்படிவோம், இதை செய்வோம், இதை நமக்காக நன்மைக்காகத்தான் சொல்கிறார்கள், எனவே நாம் செய்வோம் என்று யாரெல்லாம் நினைக்கின்றோமோ, முன் வருகின்றோமோ, அப்போது அன்புக்குரியவர்களே அது நமக்கு ஆசிராக மாறுகின்றது. கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை செய்வார். அந்த இடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது போல இரவு முழுவதும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை, ஆனால் கீழ்ப்படிந்ததால் வலை கிளிய அளவுக்கு மீன் கிடைத்தது போல ஆசீர்வாதங்கள் பெருகும். எனவே அதை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பங்கில், நம்முடைய ஊரில் நாம் செயல்படுத்துவோம். கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களை பெற்று கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். அதே போல புனித சூசையப்பர் நமக்கு முன்மாதிரி. இந்த இடத்தில் ஒரு முன்மாதிரி என்றால் அவர்தான். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது முழுக்க அவர் கீழ்ப்படுகின்றார். எந்த ஒரு எதிர்மறையான காரியத்தையும் அவர் சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? புனித சூசையப்பர் கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிறதுக்கு மரியாவை ஏற்றுக்கொள். கடவுள் சொல்கின்றார், உன் மனைவி கருவுற்றிருக்கின்றார், ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு குழந்தை பிறந்த பிறகு தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போறார். அதன் பிறகு திரும்பி வாரார். அவர் முழுக்க கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரியாக புனித சூசையப்பர் இருந்தார். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் அவருடைய சந்ததி என்று சொல்லும் போது இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே அவருடைய சந்ததி தான். புனித சூசையப்பரின் பிள்ளைகள் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு புனிதராக அவர் இருக்கின்றார் என்றால் அந்த கீழ்ப்படிதல் தான். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்று நினைத்திருந்தார் என்றால் அன்புக்குரியவர்களே, அவர் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு இருக்க மாட்டார், இந்த அளவுக்கு மாட்சி புரிந்தவராக இருந்திருக்க மாட்டார். எனவே அப்படி சூசையப்பரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற நாம் நிச்சயமாக கடவுளின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பொறுப்பாளர்களாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எனவே இதை உணர்ந்து கொள்வோம். கீழ்ப்படிதல் ஒரு நாளும் நமக்கு தாழ்ச்சியை கொண்டு வராது, அது ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து இணைவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். Gloria
14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் நாங்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து சீடர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதிலும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பினை கொடுத்ததையும் பவுலடியாரும் பர்னபாவும் அறிவித்தது போல கிறிஸ்து என்னும் ஒருவரில் நாம் அனைவரும் ஒன்றே என்கிற விருதுவாக்கோடு தம் திருப்பணியை தொடங்கியுள்ள எம் புதிய திருத்தந்தையுடன் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றித்து பயணிக்கவும் ஒளியாம் கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறி அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் போர் சூழல்களால் அவதியுறும் என் தேசத்தையும் பிற நாடுகளையும் நீர்தாமே அமைதியின் பாதைக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையின் பொருளை உணர்ந்தவர்களாய் முதலில் எங்கள் குடும்பத்திலும் அதன் பின்னர் நாங்கள் வாழ்கிற பங்கிலும் சமூகத்திலும் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செலுத்தவும் அதன் மூலம் நாங்கள் உம் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதோ கடவுளிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அருளின் நடுவே குடியிருப்பார். அவருடைய கடவுளாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் என்ற 2ஆம் வாசக இறைவாக்கு இன்னொரும் இவ்வுலகத்திற்கும் எங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பதோடு எதிர்நோக்கின் திருப்பணிகளாய் பயணிக்கவும் உதவிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கீழ்ப்படிதலில் முன்மாதிரியை விட்டு சென்ற இயேசுவே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்களும் உம்மை போல பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நலமுடன் இவ்வுலகில் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம் பாதுகாவலர் சூசையப்பர் எவ்வாறு இறைவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தார் என்று எல்லா வகையிலும் விவிலியத்தோடு இணைத்து நமக்கு சிறந்ததொரு அருளுரையை கொடுத்து இன்றைய ஆசிரியரை நமக்கு பெற்றுக் கொடுத்திருப்பவர்கள் அருள் தந்தை ஜோதிமணி அவர்கள். தந்தை பற்றி புதிதாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்முடைய தாய் பங்கான உபரி பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருந்த போது நம்முடைய பங்கிலும் சரி, கருச்சத்த பொதுகளிலும் சரி, மிக சிறப்பான பணியை செய்தவர்கள். தந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தந்தை அவர்கள் குறுமடத்திற்குள்ளே நுழைந்த போது நான் அவருக்கு களப்பணியாளராக நான் அந்த நேரத்திலே அங்கு தூத்துக்குடி சிறுமலர் குறுமடத்திலே இருந்தேன். அங்கு தந்தை என்னுடைய பேட்சில் வரக்கூடிய ஒரு தந்தை, அற்புதமான தம்பி, சிறப்பான ஒரு தம்பி. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், படிப்பில் மிகச்சிறந்த ஒரு அருட்பணியாளர். தன்னுடைய குறுமடத்திலே முதலாவதாக தன்னுடைய படிப்பை முதல் மாணவராக முடித்தவர். திருச்சியில் குறுமடத்திலே தன்னுடைய முதல் மாணவராக தன்னுடைய இறையியல் படிப்பை முடித்தவர். அது மட்டுமல்ல, தற்போது ஆனந்தலையிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வருகின்ற கல்வி ஆண்டிலே, அதாவது வருகின்ற 30ஆம் தேதி தன்னுடைய உயர் படிப்பிற்காக பெங்களூர் குறுமடத்திற்கு மீண்டும் செல்கிறார். அந்த அளவிற்கு அறிவில் சிறந்த ஒரு அருள்பணியாளர். அது மட்டுமல்ல, பணிகளை திறம்பட செய்யக்கூடியவர். தந்தை அவர்கள் அணக்கரை பங்களை உதவி பங்கு தந்தையாக இருந்த போது நான் என்னுடைய இளைஞர் பணிக்காக என்ன ஒரு செயல்பாடுகளுக்கு அழைத்தாலும் சரி, அந்த பங்கில் இளைஞர்களை ஒன்று திரட்டுவதற்காக, ஒன்று சேர்ப்பதற்காக பல்வேறு கட்ட பயிற்சிகளை கொடுக்கின்ற போதும் சரி, தந்தை அவர்கள் எல்லாவற்றையும் திறம்பட மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த ஒரு அற்புதமான தந்தை. எனவே இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து கீழ்ப்படிதல், அவர் அப்படி இருக்கின்றவர். தன்னுடைய பங்கு தந்தைக்கும் சரி, மறை மாவட்டத்திற்கும் சரி, எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தந்தை. தான் செய்வதை மற்றவருக்கு தெரிவிக்கக்கூடிய, பறைசாற்றக்கூடிய ஒரு தந்தை. இன்றைக்கு நமக்கு வந்து சிறப்பான ஒரு அருளுரையை தந்து இறை ஆசிரியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே தந்தை ஜோதிமணி அவர்களை நம்முடைய பங்கு சமூகம் சார்பாகவும், நம்முடைய கருச்சத்த புது இறை மக்கள் சார்பாகவும் அன்போடு நன்றியோடு நினைத்து பார்த்து தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நம்முடைய நன்றியின் வெளிப்பாடாக தந்தை அவர்களுக்கு இந்த நூலாடையை கருச்சத்த பொது பங்கின் நம்முடைய கிளை பங்கினுடைய தலைவர், நிர்வாக தலைவர் அவர்கள் தற்போது இந்த நூலாடையை போர்த்தி தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். சிறப்பு. கல்லூரிகளில் இன்றைய நவநாளை இந்த 3ஆம் திருவிழாவை சிறப்பித்தவர்கள் நம்முடைய கருச்சத்த பொது இறை மக்கள். நீங்க எல்லாரும் நம்முடைய மக்கள் வர்றதுக்கு முன்னாடி 6:30 வந்து ஜபமாலை தொடங்கியவர்கள் அவர்கள். திருப்பலி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆட்கள் ஆளுக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட், அதனால தான் சொன்னேன், ஒருவேளை இன்னைக்கு கருச்சத்த பொது மட்டும் தான் பூசை நினைச்சிட்டு நம்ம ஆட்கள் வீட்டில் உட்காந்துட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா முழுமையாக அவர்கள் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள், ஜபமாலை சொன்னார்கள். திருப்பலி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுக்கு ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு வந்தோம். எனவே இன்றைக்கு முழுமையாக இந்த நவநாளை சிறப்பித்து, அனைத்து வகையிலும் இந்த நாளை சிறப்பித்த நம்முடைய கருச்சத்த பொது இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு. அன்புக்குரியவர்களே, கருச்சத்த பொது இறை மக்களுக்கு திருப்பலி முடிந்தவுடன் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அருள் கூர்ந்து அந்த உணவிலும் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளிலே நாம் பாடல் போட்டி வைத்திருந்தோம். உண்மையிலேயே ஏறக்குறைய ஒரு 40 பேர் பாடல் போட்டிகளை பங்கெடுத்து பாடினீர்கள். சிறப்பாக இருந்தது. அதிலும் குறிப்பாக பெரியவர்கள் 14 பேர் பெரியவர்கள் பாடல் பாடினீர்கள். மிகச் சிறப்பாக நேற்றைய நாள் அமைந்திருந்தது. எனவே பாடல் போட்டியில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் கடைசி வரை இருந்து அனைவரை உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் பாடல் பயிற்சி, பாடகர் குழுவிற்கான திருவிழாவிற்கான பாடல் பயிற்சி இருக்கிறது. எனவே பாடகர் குழுவினர் திருப்பலி முடிந்தவுடன் பாடல் பயிற்சிக்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நவநாட்கள் நம்முடைய திருவிழா, 10 நாள் திருவிழா நம்முடைய திருவிழா.
அதாவது முதல் நாள் எல்லாரையும் கூட கொடியேற்றிட்டு 7ஆம் திருவிழா 8ஆம் திருவிழாக்கு வந்தால் மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது. 10 நாட்களும் முழுமையாக திருவிழாவில் பங்கெடுக்க வேண்டும். 10 நாள் திருவிழா என்பது ஒரு தயாரிப்பு. சூசையப்பருக்கு நன்றி செலுத்தி சூசையப்பருடைய அருள் வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த 10 நாட்களை நம்மை தயாரிப்பதற்காகத்தான் கொடியேற்றி இந்த திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம். அப்போ 10 நாட்களும் முழுமையாக இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே அருள் கூர்ந்து நேரத்திற்கு வருகின்ற ஒரு பழக்கத்தை பழகும். 6:30 ஜெபமாலை, 7 மணிக்கு திருப்பலி என்றால் 7 மணிக்கு இங்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக் கொள்ளும். மெதுவாக போய்க்கலாம், வாசிக்கும் போது வந்துக்கலாம், மறையுறை நேரத்தில் வந்துக்கலாம். எல்லாரும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யார் யார் எப்போ வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், திருப்பலி தொடங்குகின்ற பொழுது திருப்பலிக்கு முழுமையாக பங்கெடுப்போம். மற்ற இடங்களுக்கு இப்படி போறோமா? ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னா 10 நிமிஷம் முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறோமா இல்லையா? ஒரு படத்துக்கு போனா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி படத்துக்கு போய் நிக்கிறோம்? இதை ஒரு திருமணத்துக்கு போனா எவ்வளவு சீக்கிரம் போகிறோம்? அப்ப மற்ற நிகழ்வுக்கெல்லாம் சீக்கிரம் போறோம். நாம கடவுள் காரியம்னா மட்டும் கடவுள் நமக்கு அவர் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு மனநிலையா என்னன்னு தெரியும். தயவு செய்து திருப்பலி இருக்கிறது என்றால் 7 மணி என்றால் அதற்கு முன்னரே ஜெபமாலைக்கு வந்தா யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். பாவம் சகாயக்கா மட்டும் தனியா டெய்லி ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கா. ஜெபமாலைக்கே முன்னே வந்து ஜெபமாலை சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மக்களாக இருக்க முயற்சி எடுப்போம். எனவே அருள் கூர்ந்து நாம் அதை செய்வோம். அதே போல தந்தை அவர்கள் இன்றைக்கு விவிலியம் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறார் என்று பாராட்டினார்கள். ஆனால் எனக்கு தந்தை சொல்றதுக்கு முன்னாடியே நான் எழுதி வச்சுட்டேன், மன வருத்தம். ஆனால் அத்தனை பேர் கையில் விவிலியம் இருக்க வேண்டும். பார்த்து இந்த இளம் பெண்கள் அடி கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றாங்க, எங்கேயோ வர்றவங்க. அத்தனை பேர் கையிலும் விவிலியம் இருக்க வேண்டும். திருப்பலிக்கு வருகின்ற பொழுது விவிலியம் இல்லாமல் வரக்கூடாது. அதே போல இந்த 10 நாட்களும் மலையுறையிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்கோம். அப்போ கையில பேனா, கையில பேப்பர் அல்லது ஒரு நோட்டு, ஒரு ஏடு இருக்க வேண்டும். நேற்றைய நாளில் எழுதினதில் மாணவர்கள் யாருமே எழுதவில்லை. அத்தனைக்கு சொல்லியிருக்கு, இதுதான் கீழ்ப்படிதல். ஒன்று சொல்லுகிற பொழுது அதை செய்தால் மட்டும்தான் உங்கள் பங்கு தந்தை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள். வேற எந்த வகையிலும் கிடையாது. கீழ்ப்படிதல் மட்டும்தான் அன்பினுடைய வெளிப்பாடு. அப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே மறையுறையை கேட்டு அதில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு எழுதணும்னு சொல்றோம். அதை செய்ய முயற்சி எடுங்கள். எனவே அருள் கூர்ந்து திருப்பலிக்கு வருகிற பொழுது விவிலியம் மறையுறைக்கு எழுதுவதற்கு ஒரு ஏடு உங்கள் கையில் எப்போதும் இருக்கட்டும். அதே போல நம்முடைய விபிஎஸ் மாணவர்கள், பெரியவங்களை பார்த்தா சின்ன பிள்ளைங்க படிப்பாங்க. 9:30 விபிஎஸ் சொல்றோம். 10 மணி 10:15 10:30 வரைக்கும் ஆடி அசைஞ்சு மெதுவாக வராது. 10 மணிக்கு தான் பாதி பேர் எந்திரிக்கிறான் வீட்டில். பெற்றோர் என்ன பழக்கம் பழக்கி கொடுத்திருக்கிறோம் எனக்கு தெரியாது. இரவு நெடுநேரம் விழித்திருக்க ஏன் விடுகிறீர்கள் என்று தெரியவில்லை. 10:30 கையில செல்போன் வச்சிருந்தா பிடிக்கிட்டு படுக்க வைங்க. 11:30 12 இன்னைக்கு ஒருத்தர் கேட்க எத்தனை மணிக்கு தூங்கணும்னு 12:30 தூங்கணுங்க. 12:30 படுத்தா எப்படி காலையில 6 மணிக்கு எந்திரிக்க முடியும்? அந்த பிள்ளைகளை நான் குறை சொல்ல மாட்டேன், பெற்றோரை தான் குறை சொல்வேன். பெற்றோர்கள் அப்ப என்ன நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம்? கடவுள் கொடுத்த அந்த கடமை எந்த அளவுக்கு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறோம்? 10:30 ஆச்சுன்னா போனை பிடிக்கிட்டு படுக்க வைங்க, மண்டையில தட்டி. 2 நாளைக்கு எதிர்த்து நிற்பான், இல்ல அழுவான், அழட்டும். பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே அன்புக்குரிய பெற்றோரை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பிள்ளைகளை சரியான நேரத்தில் தூங்க பழக்குங்கள். காலையில் சீக்கிரம் எழும்ப பழக்குங்கள். நாம் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான வாழ்க்கை பாடம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. எனவே விபிஎஸ் மாணவர்கள் சரியான நேரத்திற்கு வருவதை உறுதி செய்யுங்கள். திரும்ப எனக்கு சொல்றதுக்கும் நல்ல, அதனாலதான் அதிகமாக சொல்றது கிடையாது. தயவு செய்து 9:30 விபிஎஸ் என்றால் 9:30 இங்கு இருக்குமாறு மாணவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்.